Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம டாலில அக்கவுண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரியல் நாமினல் அண்ட் பர்சனல் அக்கவுண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அக்கவுண்ட்ஸ் அப்படின்னா ஒரு டேட்டாஸை வந்து, அதாவது நம்ம டெய்லியும் ரொட்டீன்ல நடக்கிற டிரான்சாக்ஷனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா மந்த்லி நடக்கிற டிரான்சாக்ஷனா இருந்தாலும் சரி, எப்ப வேணா நம்ம பாக்குற மாதிரி அதை நம்ம நோட் பண்ணி வச்சு ப்ராஃபிட் லாஸ் ஒரு பர்சனுக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும், எவ்வளவு நமக்கு வர வேண்டியது இருக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே சிமெட்ரிக் மேனரா நம்ம ஒரு பர்பஸா அதை யூஸ் பண்றதுதான் அக்கௌண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றதுதான் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா கரெக்டான டிசிஷனை நம்மளால மேக் பண்ண முடியும். ஸோ டிசிஷன் மேக்கிங்க்கு அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்க ஷோ ஆகுறது தான் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காமனாவே பாத்தீங்கன்னா 11th 12th எல்லாமே பேசிக் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷனை சொல்லுவாங்க. அதான் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ஓகேங்களா? இந்த மூணுமே எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு அக்கௌண்ட்ஸ்ல வந்தாலும் இந்த 3 ரூல்ஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. இப்பவே பாத்தீங்கன்னா டாலி இருக்கு. டாலி பிரைம் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டாலி மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னாலும் கிடையாது. நிறைய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஏன் எல்லாரும் டாலி யூஸ் பண்றாங்கன்னா அது காமன் சாஃப்ட்வேர். ஸோ டாலி வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் நமக்கு இருக்கு. நீங்களே உங்களுக்கு ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா டெவலப்பர் கிட்ட கொடுத்து அமௌண்ட் பே பண்ணி உங்களாலேயே டெவலப் பண்ணிக்க முடியும். ஆனா டாலி வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு, யூஸ் பண்ண ஈஸியாவும் இருக்கு. அதுங்காட்டிதான் நம்ம எல்லாருமே டாலியை யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்தாலும் இந்த 3 கோல்டன் ரூல்ஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதுதான் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இப்ப பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ரியல்னா என்ன, நாமினல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அதுலயே நேம்லயே இருக்கு பர்சனல், அதாவது 2 பர்சனுக்கு இடையில நடக்கிற டிரான்சாக்ஷனை தான் நம்ம பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன், ஒன்லி கேஷை மட்டும் நம்ம கொடுத்து வாங்குறது தான் பர்சனல் அக்கௌண்ட். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் டிரான்சாக்ஷன் வரும், கேஷ் இஷ்யூ பண்றது வரும், கேஷ் ரிசீவ் பண்றது வரும். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு பர்சனல் அக்கௌண்ட்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பேங்க்ல நீங்க போய் கேஷை டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க இருக்கீங்க, பேங்க் இருக்கு, உங்க 2 பேத்துக்கு இடையில கேஷ் மட்டும் தான் போகுது, கேஷ் மட்டும் தான் வரும். சோ அதுதான் வந்து பர்சனல் அக்கௌண்ட். இதுவே உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கேஷ் கொடுக்குறீங்கன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட் கேஷ் கொடுப்பீங்க, கேஷ் வாங்குவீங்க. சோ பர்சனல் அக்கௌண்ட் கேஷை மட்டும் கொடுத்து வாங்குறது தான் பர்சனல் அக்கௌண்ட். இதுல ரூல்ஸ் இருக்கு. டெபிட்ல அண்ட் கிரெடிட் ரெண்டுல என்ன வரும் அப்படின்னு, டெபிட்ல பாத்தீங்கன்னா ரிசீவரோட நேம் போடணும், கிரெடிட்ல வந்து கிவ்வரோட நேம் போடணும். அதுக்குன்னு 2ஐயும் ஒரே டைம்ல போட்டுறக்கூடாது. டெபிட்ல, அதாவது இப்ப பேங்க்ல வந்து நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா பேங்க் அப்படின்றவங்க யாரு, நம்ம தான் அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறோம். அப்ப அவங்க அமௌண்ட் ரிசீவ் பண்றாங்க. சோ பேங்க் வந்து ரிசீவர். அப்ப டெபிட்ல வந்து நீங்க பேங்கோட நேம் போடணும், கிரெடிட்ல வந்து கேஷ்னு போடணும். இதுவே பேங்க்ல இருந்து நீங்க அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா பேங்க் வந்து நமக்கு கேஷ் கொடுக்குறாங்க. அப்ப பேங்க் யாரு அப்படின்னா கிவர், ஏன்னா அவங்க தான் கொடுக்குறாங்க. அப்போ வித்ட்ரா அப்படிங்கும் போது கிரெடிட்ல வந்து நீங்க பேங்க் போடுவீங்க, டெபிட்ல கேஷ் போடுவீங்க. சோ அதாவது நம்மளோட பிசினஸ பேஸ் பண்ணி தான் ஓவரால் அக்கௌண்ட்ஸே நீங்க போடுவீங்க. பிசினஸ மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் யாரு கிவர் யாரு ரிசீவர்னு நீங்க போடணும். எங்க பிசினஸ் அப்படிங்கிற வேர்ட் வருமோ அந்த இடத்துல நீங்க கேஷ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுவே ஜெயா அப்படிங்கிறவங்க உங்க ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நீங்க கேஷ் கொடுக்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஜெயா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ரிசீவர், அவங்க தான் வாங்குறாங்க. அப்ப டெபிட்ல நீங்க ஜெயான்னு போடணும், கிரெடிட்ல வந்து கேஷ்னு போடணும். ஓகேங்களா? சோ 2 பர்சனுக்கு இடையில ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும் நடக்குது அப்படின்னா அதுதான் வந்து பர்சனல் அக்கௌண்ட். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்ப பர்சனல் அக்கௌண்ட்ல ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நடக்குது. சோ அதை நம்ம பர்சனல் அக்கௌண்ட்னு சொன்னோம்.
ரியல் அக்கௌண்ட்ல தான் நம்ம வாங்க போற பொருள், நம்ம விற்க போற பொருள், சோ பொருளை நம்ம கொண்டு வரதுதான் ரியல் அக்கௌண்ட். பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றது. கூட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம டெய்லி எதை வாங்கி சேல் பண்றோமோ அதுதான் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். கூட்ஸை பர்ச்சேஸ் பண்றது, சேல் பண்றது, ஃபர்னிச்சர், லேண்டு, பில்டிங், மிஷினரி, லேப்டாப், மொபைல், சோ இந்த மாதிரி எந்த பொருளை நீங்க வாங்குறீங்க இல்ல விக்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்து ரியல் அக்கௌண்ட்ல தான் வரும். பர்ச்சேஸ் பண்றது, சேல் பண்றது எல்லாமே ரியல் அக்கௌண்ட்ல தான் வரும். இதோட ரூல்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, டெபிட்ல வாட் கம்ஸ் இன், கிரெடிட்ல வாட் கோஸ் அவுட். அதாவது இப்போ ஒரு ஃபர்னிச்சரை நீங்க வாங்குறீங்கன்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஃபர்னிச்சர் வாங்குறீங்க அப்படிங்கும் போது ஃபர்னிச்சர் தான் உள்ள வருது, ஏன்னா நம்ம கிட்ட வர்றது ஃபர்னிச்சர். அப்ப வாட் கம்ஸ் இதுல என்ன போடுவீங்கன்னா ஃபர்னிச்சர்னு போடுவீங்க. வாட் கோஸ் அவுட்ல என்ன போகுது, நம்ம கிட்ட கேஷ கொடுத்துதானே ஃபர்னிச்சரை வாங்குவீங்க. அப்ப வாட் கோஸ் அவுட்ல கேஷ்னு போடுவீங்க. இதுவே நீங்க ஒரு லேண்ட வாங்குறீங்கன்னா நம்ம கிட்ட லேண்ட் வருது, அப்ப வாட் கம்ஸ் இன்ல லேண்ட்னு போடுவீங்க, வாட் கோஸ் அவுட்ல கேஷ்னு போடுவீங்க. ஓகேங்களா? இதுவே நீங்க ஒரு லேண்ட விக்கிறீங்க அப்படிங்கும் போது வாட் கம்ஸ் இன்ல, நீங்க லேண்ட விற்கும் போது உங்ககிட்ட என்ன வரும், காசு வரும். என்ன போகும் உங்ககிட்ட இருந்து, லேண்ட் வந்து வெளியே போகும். அப்ப வாட் கம்ஸ் இன்ல கேஷ் போடணும், வாட் கோஸ் அவுட்ல லேண்ட் போடணும். ஓகேங்களா? என்ன உங்ககிட்ட இருந்து வருது, என்ன உங்ககிட்ட இருந்து போகுது அப்படிங்கறதான் நீங்க ரியல் அக்கௌண்ட்ல நோட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் இதை பேஸ் பண்ணி இருக்கிறதா நாமினல் அக்கௌண்ட். சேலரி பே பண்றது, ரெண்ட் பே பண்றது, வேஜஸ், கமிஷன் பே பண்றது, கமிஷன் வாங்குறது, சோ என்னெல்லாம் நீங்க செலவு பண்றீங்க, எதெல்லாம் உங்ககிட்ட வருமானம் வருது, எதெல்லாம் இன்கம் வருது அப்படிங்கறதான் நீங்க நாமினல் அக்கௌண்ட்ல நோட் பண்ணணும். இதுல டெபிட்ல பாத்தீங்கன்னா ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ் வரும், கிரெடிட்ல பாத்தீங்கன்னா ஆல் இன்கம் ஆர் கெயின்ஸ் வரும். அதாவது இப்ப நீங்க சேலரி பே பண்றீங்க அப்படிங்கும் போது அது உங்களோட எக்ஸ்பென்சஸ். அப்ப டெபிட்ல சேலரி பெய்டு அப்படின்னு நீங்க போடுவீங்க, கிரெடிட்ல என்ன போடுவீங்கன்னா கேஷ்னு போடுவீங்க. ஓகேங்களா? இதுவே சேலரி நீங்க பே பண்ணாம நீங்க வாங்குறீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். இப்ப சேலரி ரிசீவ்டு, அதாவது ரெண்ட் ரிசீவ்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ரெண்ட் ரிசீவ்டு அப்படிங்கும் போது நம்ம கிட்டதான் கேஷ் வருது, கரெக்டுங்களா? அப்போ இன்கம் ஆர் கெயின்ல ரெண்ட் ரிசீவ்டுன்னு போடணும். டெபிட்ல என்ன போடுவீங்கன்னா கேஷ்னு போடுவீங்க. ஓகேங்களா? சோ ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற இடத்துல எக்ஸ்பென்சஸோட பேர் போடணும், ஆல் இன்கம் அப்படிங்கிற இடத்துல இன்கமோட நேம் போடணும். இன்னொரு ஆப்ஷன்ல நீங்க கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுவீங்க. சோ இதுதான் வந்து நாமினல் அக்கௌண்ட். டெபிட்ல வந்து ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ், கிரெடிட்ல வந்து ஆல் இன்கம் ஆர் கெயின்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மிஸ்டர் சோமு ஸ்டார்டட் எ நியூ பிசினஸ் வித் கேபிட்டல். சோமு அப்படிங்கிறவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இது என்ன அக்கௌண்ட்ல வரும்? சோமுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, பிசினஸ் இருக்கு, அப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில கேஷ் குடுக்குது வருது, அப்ப இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பர்சனல் அக்கௌண்ட். தென் நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन, goods purchased from color traders rupees 1,15,000 for credit. பர்ச்சேஸ் பண்ணாலே அது வந்து ரியல் அக்கௌண்ட். சோ செகண்ட் क्वेश्चन வந்து ரியல் அக்கௌண்ட்ல வரும். அடுத்தது கேஷ் பர்ச்சேஸ் ஃப்ரம் சோனி பிரைவேட் லிமிடெட். கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்றது, பர்ச்சேஸ் பண்ணாலே ரியல் அக்கௌண்ட்ல தான் வரும். அதுக்கு அடுத்து கேஷ் டெபாசிட்டட் டு இந்தியன் பேங்க். பேங்க்ல கேஷ டெபாசிட் பண்றீங்க, அப்ப பேங்க் இருக்கும், பிசினஸ் அதாவது நீங்க இருப்பீங்க, கேஷ் போகும், கேஷ் வரும், அப்ப இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் சேல் டு அஸ்லாம் அண்ட் கோ, சேல் பண்றது ரியல் அக்கௌண்ட்ல வரும். கேஷ் சேல் டு டாடா ஷோரூம், சேல் பண்றது ரியல் அக்கௌண்ட்ல வரும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் அஸ்லாம் அண்ட் கோ, அப்ப அஸ்லாம் அண்ட் கோ இருப்பாங்க, நீங்க இருப்பீங்க, அஸ்லாம் அண்ட் கோ உங்களுக்கு கேஷ் கொடுக்குறாங்க, அப்ப கேஷ் மட்டும் தான் போயிட்டு வருது, அப்போ இது வந்து எதுல வரும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் அஸ்லாம் அண்ட் கோ வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். இங்க 7th one தப்பா இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்தது கேஷ் இஷ்யூடு டு கலர் ட்ரேடர்ஸ். கேஷ் இஷ்யூ பண்றது அப்படிங்கும் போது நீங்க கேஷ குடுக்குறீங்க, சோ ரெண்டு பேருக்கு இடையில கேஷ் மட்டும் தான் போயிட்டு வரும். சோ 8th one வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல தான் வரும். சோ இந்த ரெண்டுமே மிஸ்டேக்கா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் எக்ஸ்பென்சஸ். டிராவல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு செலவு, நம்ம டிராவல் பண்றதுக்காக நம்ம பண்ற செலவு. சோ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நமக்கு எந்த அக்கௌண்ட்ல வரும்? நாமினல் அக்கௌண்ட்ல வரும். சார் 10th one கரெக்டா இருக்கு. சேலரி பெய்டு, சேலரி நம்ம பே பண்றோம், இதுவும் நமக்கு ஒரு செலவு தான். சோ இதுவும் எக்ஸ்பென்சஸ்ல தான் வரும். சோ நாமினல் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம், அப்ப நமக்கு ஒரு லாஸ், நம்ம கிட்ட இருந்து தான் கேஷ் வெளியே போகுது, சோ இது லாஸ். அப்ப 12th one வந்து நாமினல் அக்கௌண்ட்.
கேஷ் வித்ட்ரா பண்றோம் இந்தியன் பேங்க்ல இருந்து. அப்போ பேங்க் இருக்கும், நம்ம இருப்போம், நம்ம கிட்ட இருந்து அதாவது பேங்க்ல இருந்து கேஷ் எடுப்போம். இப்போ கேஷ் மட்டும் தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. சோ இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் பெய்டு. ரெண்ட் பே பண்றது ஒரு செலவு. சோ இது வந்து நாமினல் அக்கௌண்ட்ல வரும். தென் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றது ரியல் அக்கௌண்ட். பர்ச்சேஸ்னு வந்துட்டாலே ரியல் அக்கௌண்ட்ல தான் வரும். தென் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ். இது ஒரு செலவு தான். சோ இது நாமினல் அக்கௌண்ட். ஸ்டாஃப் வெல்ஃபேர் இதுவும் செலவு தான். சோ இதுவும் வந்து நாமினல் அக்கௌண்ட்ல வரும். சோ இந்த கொஸ்டின்ல 7th one and 8th one மட்டும் தப்பா இருக்கு. இந்த ரெண்டுமே நமக்கு எதுல வரும்னா பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். சோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இல்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களோட ஒர்க் அவுட் கொஸ்டின். இதுக்கு நீங்க ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கரெக்டா இருந்தது அப்படின்னா ரிப்ளை பண்றேன். மிஸ்டேக்கா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி எது கரெக்டா வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இது உங்களோட ஒர்க் அவுட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல கேட்ட நான் கொஸ்டின் அண்ட் நான் கொடுத்த ஒர்க் அவுட்க்கு ஆல்ரெடி நான் ஆன்சர் டெபிட் கிரெடிட்ல என்ன வரும்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்க. தென் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். This video is sponsored by Genreviews.online. Thank you for watching.